சார் அந்த ரிப்போர்ட் கொடுங்க. அழாத அபி, நம்ம சென்னைக்கு போயிடலாம். சம்பந்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்க பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? மாமா, டேய் காளி, கொஞ்சம் எல்லாரும் பேசாம இருக்கீங்களா? என் புள்ளையே இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு. என் புள்ள இல்லைன்னும் போது அபி இந்த வீட்டுல இருந்து என்ன பண்ண போறா? அவளை கூட்டிட்டு போயிடுங்க. என்ன மாமா இது? மாப்பிள்ளை இந்த வீட்ல இல்லனா தங்கச்சி இந்த வீட்ல இருக்க கூடாதா என்ன? இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. அபி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீங்க என்ன விட மாட்டீங்க போல இருக்க. அந்த அபி முதல்ல அவ அக்காவை கொன்னா, இப்போ என் பிள்ளைய கொன்னு இருக்கா. இதுக்கப்புறமும் இவ இந்த வீட்டுல இருந்தா இன்னும் என்னென்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சம்பந்தி, வேணாம் வேணாம் சம்பந்தி. நீங்க உங்க வகையால என் பொண்ணு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தி. சம்பந்தி, நீங்கள நல்லவங்க சம்பந்தி. உங்க வாயில அப்படிலாம் தப்பான வார்த்தையில வரக்கூடாது சம்பந்தி. அது பலிச்சிரும் சம்பந்தி. வேணாம் சம்பந்தி. சம்பந்தி, நீங்கள நல்லவங்க, நல்லபடியா பேசுங்க சம்பந்தி. என் பொண்ணு இனிமே உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டா. இருக்க மாட்டா. நாங்க எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறோம்.
தெய்வானே மாமா பொண்ணு கூட்டிட்டு போலாம், வீட்டுக்கு போலாம். மாமா நில்லுங்க சம்பந்தி. அவர்தான் புள்ளை இழந்த சோகத்துல இப்படி தப்பு தப்பா பேசுறாருன்னா நீங்களும் அவர் சொல்ற மாதிரியே செய்றீங்க. சீதா, நீங்க சும்மா இருங்க. எப்ப அபி சஞ்சீவ் கையால தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலோ அப்பவே அபி இந்த வீட்டு பொண்ணா ஆயிட்டா. இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டுல இருக்காம வேற எந்த வீட்டுக்கு போவா? எனக்கு சஞ்சீவும் அபியும் ஒண்ணுதான். அபி என்னோட மருமக இல்ல, மக. என் மக ஏன் கூட இந்த வீட்ல தான் இருப்பா. அவளை வெளியில போன்னு சொல்ல இங்க யாருக்கு உரிமை இல்ல. சம்மந்தியம்மா, என் பொண்ணை நீங்க புரிஞ்சு ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சம்மந்தியம்மா. ஐயோ, நன்றி எல்லாம் எதுக்கு சம்பந்தி? நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். என் புருஷன் பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்க. என்ன சம்மந்தி இதெல்லாம்? சம்மந்தி, உங்க புள்ளைய நீங்க பறி கொடுத்திருக்கீங்க. புள்ளைய பறி கொடுக்கிற வேதனை என்னன்னு எங்களுக்கும் தெரியும். அவரோட நிலைமை எங்களுக்கும் புரியுது சம்மந்தி. அயன் பண்ணி இருந்த ப்ளூ ஷர்ட் எங்க போச்சு? ஒருவேளை அபி எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாளோ? அபி, 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 நான் அயன் பண்ணி வச்சிருந்த ப்ளூ ஷர்ட்டை பாத்தியா? ஏய் அபி, நான் அயன் பண்ணி வச்சிருந்த ஷர்ட்டை நீ எதுக்கு போட்டிருக்க? முதல்ல கரெக்ட். சஞ்சீவ், நான் மார்னிங் வீட்டு வேலையை பார்க்க 5 o'clock எழுந்திருச்சேனா, அப்போ பனி ரொம்ப பெஞ்சதுனால பயங்கரமா குளிருச்சு. என்னால குளிர் தாங்க முடியல. அதான் உன்னோட ஷர்ட் எடுத்து குளிர்காக போட்டுக்கிட்டேன். உன் ஷர்ட்டை போட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் இதமா இருந்துச்சு. ஏய், என் ஷர்ட்டை போட்டது இல்லாம தெனாவட்டா போட்டேன்னு கதை சொல்றியா? நீ தானே சஞ்சீவ் கேட்ட? நீ முதல்ல கழட்டி கொடு, நான் ஆபீஸ் கிளம்பணும். முடியாது, வேணும்னா நீயே கழட்டிக்கோ. இந்த பாரு, என்ன கடுப்பு ஏத்தாத. ஒழுங்கா என் ஷர்ட்டை கழட்டி கொடு, இல்லனா அவ்வளவுதான். சரி இரு தரேன், ரொம்ப ஓவரா கத்தாத என்ன? கொடு. நீ
என்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா வாங்குற இந்த ஷர்ட்டை நீயே திரும்ப வந்து என்கிட்ட கொடுப்ப. பாக்குறியா? யாரு? நானா? ம். என் ஷர்ட்டை நீ போட்டுக்க நானே கொடுப்பேனா? அது கனவுல கூட நடக்காது. நான் நடத்தி காட்டுறேன் பாரு. பார்க்கலாம். சஞ்சீவ், காஃபி சாப்பிடுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சஞ்சீவ், நான் போட்ட ஷர்ட்டை நீ போட்டிருக்கிறது என்ன இருக்க கட்டி பிடிச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது சஞ்சீவ். ஏய், எதுக்கு இப்படி பேசுற? எனக்கு அது சட்டையே வேணாம். சஞ்சீவ், நான் சொன்ன மாதிரியே நீ உன் ஷர்ட் என்கிட்ட கொடுத்துட்டு பாத்தியா? நீ என்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா வாங்குற இந்த ஷர்ட்டை நீயே திரும்ப வந்து என்கிட்ட கொடுப்ப. பாக்குறியா? யாரு? நானா? ம். என் ஷர்ட்டை நீ போட்டுக்க நானே கொடுப்பேனா? அது கனவுல கூட நடக்காது. சொதப்பிட்டியடா சஞ்சீவ். அநியாயமா விரிச்ச வலையில விழுந்துட்டியே. காஃபி? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சஞ்சீவ், உன்னை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல சஞ்சீவ். என்னை சுத்தி அத்தை, மாமா, அம்மான்னு எல்லாரும் இருந்தோம். எனக்கு யாருமே இல்லாத மாதிரி தோணுது சஞ்சீவ். நான் ஒரு அனாதையா நடப்புணமா இருக்கேன் சஞ்சீவ். இல்லாத ஒவ்வொரு நொடியும் எனக்கு நெருப்பு மேல இருக்கிற மாதிரி இருக்கு. நான் நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் சஞ்சீவ். என் வயித்துல மட்டும் நம்மளோட குழந்தை இல்லைன்னா நானும் கூடவே வந்திருப்பேன் சஞ்சீவ். நீ இல்லாம என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியல சஞ்சீவ். அபி, சஞ்சீவன் நினைச்சு அழறியா? நல்லா அழு. உன்னை இப்படி பார்க்கணும்னு நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்போ என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே நான் வானத்துல பறக்கிற மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
நீ இன்னும் அழணும் அபி. சஞ்சீவன் நினைச்சு நினைச்சு அவ இல்லாம துடி துடிச்சு அப்படியே சாகணும்டி. அப்பதான் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சஞ்சீவ், இப்படி அல் பாய்சன்ல போயிட்டே சஞ்சீவ்.